இந்த சண்டே எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு ஒரு மீல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரீ டைம் கிடைக்கும், அப்போ தான் எல்லா வேலையும் செய்ய முடியும். நான் இந்த வாரம் வெயில் அடிச்சதுன்னு சொல்லிட்டு நான் மிளகு அரைக்கிறதுக்காக எல்லாம் காய வச்சுட்டு இருந்தேங்க. இது சாயந்தரமாக கொண்டு போய் அரைச்சிட்டு வரலான்னு காய வச்சுருக்கேன். இது மாதிரி என்ன வேலையாக இருந்தாலும் சண்டே தான் ஃபுல்லாக பார்க்க முடியும். மற்ற நாளெல்லாம் எங்களுக்கு ஃப்ரீ கிடையாது, ஏன்னா வேலைக்கு போகிறனால டைமே இருக்காது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன சமையல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே, அதனால் சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி சிக்கன் தான். இதில் போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை சில்லி சிக்கன் பண்ணிவிட்டு சிக்கன் பிரியாணி பண்ணுறதை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு சில்லி சிக்கனுக்கு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாங்க. போன்லெஸ் சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 300 கிராம் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கிறேன். தயிர் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மிளகு, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்து இப்படி கலந்து வச்சுக்குவோம். தயிர் சேர்த்துருக்கனால நான் இன்றைக்கி லெமன் சேர்த்தல. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் பொரித்து தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நம்ம டீப் ஆயில் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். தவா ஃப்ரை பண்ணிவிட்டு சில்லி சிக்கன் பண்ணுறதை பார்க்கலாங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. சிக்கன் பிரியாணி மசாலா நம்மளே ரெடி பண்ணி தான் அரைச்சி தான் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த 1 டம்ளர் ரைஸு ஊற வச்சுக்கலாங்க. நல்லா தண்ணி ஊற்றி தனியாக ஊற வச்சுக்குவோம். ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஏலக்காய், ஜாதிபத்திரி, அன்னாசி மொக்கு, சின்ன துண்டு பட்டை, கிராம்பு ஒரு 4 கிராம்பு, சோம்பு 1/4 டீஸ்பூன், மிளகு ஒரு 4-5 மிளகு. இதெல்லாம் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க. நம்ம நெய் சேர்க்க போகிறது இல்லைங்க. இன்றைக்கி நெய் இல்லாமல் சாதாரணமாக தான் செய்ய போகிறோம். ஏன்னா நெய் வேணான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆயிலே பண்ண போகிறோங்க. நீங்கள் நெய் ஊற்றுறதுனா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன். கிராம்பு, பட்டை சின்னது, அன்னாசி மொக்கு, பிரிஞ்சு இலை, இவ்வளோதான் சேர்த்துருக்கேங்க. ஏன்னா நம்ம பிரியாணி மசாலையிலேயே எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் எதுவும் தேவையில்லை. பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டுங்க. இப்போ நான் ஒரு தக்காளியே கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே, அதையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். இது 3/4 பாகம் வேகட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்துக்குவோம். இல்லை நம்ம புதினா இலைகளை கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்படி கட் பண்ணிக்குவோம். அப்புறம் இது மாதிரி ஒரு முறை மசாலா அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்துடுச்சு. ஒரு அரை பாகம் வெங்காயம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா இலைகளை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க, கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்.
இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போட்டுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி ஒரு 1.5 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்குவோம். இதெல்லாம் வதக்கிடுவோம். மிளகா சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் இதில் போட்டுருவோம். இது ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம் பச்சை மிளகா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் போயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது இருக்கிறதே தெரியல பாருங்க. இப்போ வந்து இந்த தக்காளியை 1.5 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். இதுவும் நல்லா கொலைய வேகட்டும், தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்குவோம். தக்காளி வேகிறதுக்காக தக்காளிக்கும் பிரியாணிக்கும் சேர்த்தே நான் இப்போ வந்து உப்பு போடுறேன். 1 ஸ்பூன் சேர்க்குறாங்க உப்பு. இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றுது இல்லைங்களா, அப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா சேர்த்துக்குவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டுங்க. தக்காளி போட்டதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க பாருங்க. நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கோம். காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன். 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா, பிரியாணி மசாலாவை, ஹோம்மேட் மசாலா, அதையும் சேர்த்துடலாம். இதுதான் இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இது காரம் இருக்காது, கலருக்காக மட்டும்தான். 1 டேபிள் ஸ்பூன் தயிருக்கு, அதை ஊற்றிடலாங்க. தயிர் நல்லா கிண்டி விட்ட பிறகு இந்த சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து 1/2 கிலோ சிக்கன் வரும். இதை வந்து இதில் சேர்த்துக்குவோம். நல்லா தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவும் சிக்கனும் தண்ணி விட்டு வேகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1.25 டம்ளர் தண்ணி எடுப்போம். இதுலேயும் தண்ணி விடுங்க, ஒரு 1/2 டம்ளர் மாதிரி. அதனால இது கம்மியாகவே, சீரக சம்பா ரைஸுக்கு கம்மியாக தான் தண்ணி சேர்க்கணும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால இதில் வந்து ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்குவோம். இந்த அளவு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், கலர் பாருங்கள், இப்போவே சூப்பராக வந்திருக்கு. இதே எடுத்து சாப்பிடணும் போல சூப்பராக வந்திருக்கு. அதுக்காக தான் நம்ம காஷ்மீரி மிளகாய் பொடி போடுறோம். அது இல்லைனாலும் பரவாயில்ல, டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 நிமிஷமாக சிக்கன் வெந்துட்டுருக்குது, அதுவே கொஞ்சம் தண்ணி விடுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சு அளந்து வச்சுருக்கிற தண்ணியை இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுடலாங்க. இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ பக்கத்து அடுப்புக்கு இதை மாற்றிடுவோம். இந்த அடுப்பில் நான் இதை தூக்கி இதில் வச்சுருவேன். இதை மூடி போட்டு இதை கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ரைத்தா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துருக்கேன். வெள்ளரிக்காய் தோல் சீவி வச்சுருக்குங்க. வெள்ளரிக்காயும் வெங்காயமும் சேர்த்துனா தயிர் பச்சடி பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வந்து இந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவிடணும். அப்போ தான் கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்குங்க. லைட்டாக உப்பு போட்டு கூட கழுவிக்கலாம். நான் இன்னைக்கு உப்பு போடலை. உப்பு போட்டால் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும்னு சொல்கிறாங்க. அதனால் சும்மா தண்ணியில் மட்டும் கழுவிக்கலாம். இப்போ இதையும் கட் பண்ணிக்கலாம். இது நிறைய சேர்க்குறேன். ஆனியன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேங்க. இந்த வெயிலுக்கு வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லது, அதனால நிறைய குக்கும்பர் சேர்த்துக்கலாம்.
நான் வந்து பொடி பொடியாக நறுக்கிறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பெருசாக கூட நறுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து இந்த குக்கும்பரை இதில் போட்டுருவோம். இந்த வெயில் காலத்துக்கு நிறைய தண்ணி காய்கறிகள் சேர்த்துக்கணும். எதில் எல்லாம் காய்கறிகள் சேர்க்க முடியுமோ அதிலெல்லாம் சேர்த்துக்கணுங்க. இப்போ தயிரில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நறுக்கி வச்ச வெள்ளரிக்காயை இதில் போட்டுடலாம். இதை ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்து கொஞ்சமாக கால் ஸ்பூனுக்கு கம்மியாக சர்க்கரை சேர்க்குறாங்க. இதை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இப்போ இதை அப்படியே வச்சுருவோம். நம்ம பிரியாணி ரெடி ஆகிற வரைக்கும் இது நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். இதை அப்படியே ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போவே க்ரீமியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சர்க்கரை இதெல்லாம் கலந்து இந்த உப்பெல்லாம் இந்த காயோடு சேர்ந்து சூப்பரான தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் கூட பாதி வெந்திருக்கும், அந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு. 1 மணி நேரம் ஊற வச்ச ரைஸை சேர்த்துக்கிறாங்க. ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து தம் போட்டுருவோம். இனிமேல் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். அது ஒரு கொதி வந்ததும் நம்ம தம் போட்டுடலாங்க. அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தூவிடும், ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவியாச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியானதும் தம் போட்டுடலாம். இப்போ வந்து சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சாச்சு, ஒரு பாத்திரம் கடாய் வச்சாச்சு. நம்ம அடிகனமான பாத்திரம் தான் வச்சுருக்குறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. அதாவது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதிலே சிக்கன் வெந்துடும், ஏன்னா நல்லா 1 மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறி இருக்கு, அதனால் வெந்துருங்க. இப்போ இதுலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இதை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு இப்போ இந்த அளவு அரிசியும் தண்ணியும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு. கோதுமையை பேஸ்ட் மாதிரி பண்ணி இப்படி போட்டுட்டாங்க. இப்போ ஆவி வெளியே வராமல் இருக்கும், தம் ஆயிரும். இதெல்லாம் திருப்பி போட்டுரும். மழை வர மாட்டேங்குது, வேறு காய வச்சிருக்கிறோம், எடுத்துட்டு வந்துடுவோம். உருமுது மாலை. வந்து இந்த எண்ணெய் நிறைய இருக்குது, இது கொஞ்சம் வடித்து தனியாக எடுத்துப்போம். இவ்வளோ எண்ணெய் வேணாம், வடிச்சுக்கோ கொஞ்சம் பாதி, இந்த அளவுக்கு எண்ணெய் வேணும். நான் இது வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் மட்டும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு மீதி எண்ணெயை வடிச்சிட்டேங்க. இப்போ இது எண்ணெய் காஞ்சதாக இருக்குது. இதில் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோம், பூண்டு நறுக்குனது, க்யூபாக
வெட்டின வெங்காயம், கொஞ்சம் இது ஜீரணம் ஆகணும், அதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக சோம்பு சேர்த்துக்கிறேங்க. சோம்பு. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு இல்லை, கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும். அதனால் ஓரளவு வதங்கினா போதும், கால்வாசி வெந்தால் போதுங்க. 2 கலந்தது 1 டேபிள் ஸ்பூன் போடுறோங்க. இது கூடவே நீங்கள் குடமிளகாய் இருந்தால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி வாங்காமல் விட்டுட்டேன், அதனால் வெறும் வெங்காயம் மட்டும் வச்சு செய்கிறேங்க. இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்ச ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை இதில் சேர்க்கணும். அவ்வளோதான், அருமையான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் திக்காக உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஊற்றிக்கோங்க, நல்லா திக்காக கிடச்சிரும். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விடுவேன். தண்ணி விட்டு கரைச்சிக்கிற இதுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள், கொத்தமல்லி எல்லாம் தூவிடலாம். இன்னைக்கு சூப்பராக சில்லி சிக்கன் ரெடி. பிரியாணி என்னாச்சுன்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு நிமிஷம் இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பரிமாற வேண்டியதுதான். பாருங்கள், அருமையான பிரியாணி. மழை மேகமாக வருது. வாங்க பிரியாணி பார்ப்போம் எப்படி இருந்திருக்குன்னு. 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன், சூப்பராக வந்திருக்குங்க. இப்படி ஒரு சூப்பரான பிரியாணி நம்ம செஞ்சுருக்கோம். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சில்லி சிக்கன். அவ்வளோதான், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் முடிஞ்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளவும் செஞ்சுட்டு ரைத்தா ஊற்ற மறந்துட்டேன். நம்ம ரைத்தா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக க்ரீமியாக ஊறி இருக்கு, சூப்பராங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மீல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். பிரியாணியில் போட்ட சிக்கன் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே இந்த ஒவ்வொன்றும் ஜவ்வு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக. இதுக்கு காரணம் வந்து நம்ம தயிர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு இல்லைங்களா, அதனால் இவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. அருமையாக இருக்குங்க. சில்லி சிக்கன் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இந்த சண்டேக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு கவி மகி மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.